ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் தபால் செக்ஷனில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ஏஎஸ்ஓட ப்ராசஸ் தான். இந்த ஏஎஸ்ஓ ப்ராசஸ் பாருங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து இது கொஞ்சம் மிஸ் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியலனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ லாகின் ஐடியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே வந்து அவங்க தபால் அனுப்புனது வந்து இதில் வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து தபால் பண்ணது வந்து எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசிப்டில் இன்பாக்ஸில் தான் இருக்கும். அது வந்து ரிசிப்டாக தான் வந்திருக்கு, இன்னும் நம்ம ஃபைலாக மாற்ற கிடையாது. ஃபைலாக வந்து ஏஎஸ்ஓ தான் மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபைலோட கோர்த்து வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை புது ஃபைல் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். அந்த ரிசிப்டில் இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேலு இந்த சைடில் பாருங்கள் கிரியேட் எஸ்எஃப்எஸ், கிரியேட் ஃபைல்னு இருக்குது. எஸ்எஃப்எஸ் நான் எஸ்எஃப்எஸ்ன்னு 2 இருக்குது. நான் எஸ்எஃப்எஸ்னால் வந்து புதுசாக ஃபைல் நம்பர் போடுறது. இது பாருங்கள், இந்த ஷீட் வந்து ரேப்பர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்டில் வந்து நம்ம வந்து இது ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன எந்த செக்ஷனில் உள்ளது, அந்த சப் கேட்டகரிலாம் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வச்சு வந்து ஃபைல் நம்பர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எஸ்எஃப்எஸ்னால் ஃபஸ்ட்டு எஸ்எஃப்எஸ்னால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைல் சிஸ்டம்னு அர்த்தம். நான் எஸ்எஃப்எஸ்னால் நான் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா எஸ்எஃப்எஸ்னால் ஆல்ரெடி இருக்க ஃபைல் நம்பரோட அட்டாச் பண்ணுறது. நான் எஸ்எஃப்எஸ்னால் புதுசாக ஒரு ஃபைல் நம்பர் க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறது தான் வந்து நான் எஸ்எஃப்எஸ். இதில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஏதாவது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெமோன்னு நம்ம கொடுத்துக்கிட்டோம், என்ன பண்ணுறோன்றதுக்கான ஷார்ட் இது சப்ஜெக்ட்டு. அடுத்தது வந்து கேட்டகரி, மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி. நம்ம வந்து மெயினாக ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், சப் கேட்டகரி ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் eOfficeனால் eOfficeல் வந்து என்ன சப் கேட்டகரி இருக்குன்ட்டு வேணும்னா சப் கேட்டகரி கொடுத்துக்கலாம், மெயின் கேட்டகரி வேணும்னா தான் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமார்க்ஸில் நம்ம ஏதாச்சும் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ ஒர்க்கிங் கொடுத்துக்கணும். கண்டினியூ ஒர்க்கிங் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஃபைல் நம்பர் நீட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி செலக்ட் பண்ணோம் பாருங்கள், அதை வச்சு ஃபைல் நம்பர் க்ரியேட் ஆகிருக்கும். அது வந்து மேலே வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும், ஃபைல் நம்பர் க்ரியேட் ஆன மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஃபைலாக இது பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபைலோட கோர்த்து வச்சாச்சு, ஃபைல் நம்பரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம நோட் போட போகிறோம். இது வந்து ஃபைலில் இன்பாக்ஸில் அந்த டெமோ பர்பஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஃபைலாக மாற்றினால ரிசிப்ட் இன்பாக்ஸில் உள்ளது வந்து ஃபைல் இன்பாக்ஸுக்கு மாறிடுச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். நோட்டில் வந்து 2 நோட் இருக்குது. என்னென்ன நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் நோட், எல்லோ நோட்டு. எல்லோ நோட்டுன்றது வந்து டெம்ப்ரவரி நோட்டு, க்ரீன் நோட்டுன்றது வந்து பெர்மனன்ட் நோட்டு. ஆக்சுவலி நார்மலாகவே நோட்டுனாலே சும்மா வந்து நம்ம பேசிக்கிற மாதிரி தான், நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பேசிக்கிற மாதிரி தான் வந்து நோட்டு. எல்லோ நோட்டு வந்து பெர்மனன்ட் நோட்டு கிடையாது, டெம்ப்ரவரி தான். க்ரீன் நோட்டு தான் பெர்மனன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். சும்மா டியர் சார் ஐ சப்மிட்டட் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து உங்களோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பேசிக்கிற மாதிரி. டிராஃப்ட் தான் ப்ராப்பராக லெட்டராக அடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நோட்டை பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து நோட்டில் வந்து சேவிங்ஸ் வந்து சேவ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ டிராஃப்டில் தான் வந்து நம்ம சேவ் பண்ணோம். நோட் வந்து ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸு. இப்போ கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் எந்த ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்காது. இதுவே டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆப்ஷன் இந்த சைடு இருக்கும். ஸோ நம்ம வந்து இது பண்ண லெட்டர் இருக்கும், அதுக்கு நம்ம க்ரீன் நோட் போட்டாச்சு. அடுத்தது வந்து டிராஃப்ட் பண்ணுறோம். டிராஃப்டில் க்ரியேட் நியூ டிராஃப்ட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா உள்ளே போனால் நம்ம அந்த டிராஃப்ட் லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து ஆல்ரெடி பிடிஎஃபாக இருந்ததுன்னா ஐ மீன் லெட்டர் டைப் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளாவும் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தபாலில் ஃபில் பண்ணோம் பாருங்கள். ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடுக்குரிய டேட்டாவை ரைட் சைடு அதே மாதிரி தான் வந்து நம்ம டிராஃப்ட்லேயும் ஃபில் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் தபால் செக்ஷனில் ரைட் சைடு வந்து ப்ரௌஸ் டீட்டெயிலில் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதில் டைப் பண்ண மாதிரியே இதுலேயும் டைப் பண்ணிக்கிறோம். எந்த இதுக்கு இது பண்ணுறோமோ அந்த டேட்டாவில் உள்ளது வந்து அப்படியே லெஃப்ட் சைடு உள்ள டேட்டாவை பார்த்து அப்படியே ரைட் சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து ஃபைல் அட்டாச், ஏதாச்சும் ஃபைல் இருந்ததுன்னா இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் ஃபைல் கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு அட்டாச் பண்ணி
பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ரூவ்டு பை சைன். அந்த இது வந்து எது வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஹேஷ்டேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹேஷ்டேக் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அது டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அடுத்த ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து ஓப்பன் ஆகும் கரெக்டாக. இதில் வந்து நியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டாப்பில் இந்த சூஸ் ஃப்ரம் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த இதிலே வந்து ஆப்ஷனல்ஸ் இருக்கும். அப்ரூவ்டு பை டேட்டு, அப்ரூவ்டு பை நேமு, என்ன வேணுமோ அது இருக்கும். இதில் ஏதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஷோன் ஆகிடும். ஸோ அதை வச்சு ஹையர் அத்தாரிட்டிக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு சென்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபரன்ஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லிடுறேன். ரெஃபரன்ஸ் எப்படி வைக்கணும்னா, ஒரு பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு 3 பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பேஜ் நம்பர் கேட்கும். பேஜ் நம்பர்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அந்த 3 பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வச்சிடலாம். அதில் வந்து பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர் ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சொல்லி கேட்கும். அது வந்து டிராஃப்ட் வந்து ஒரு 3-4 பக்கம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். 2வது பக்கத்தில் இந்த இதில் போய் பாருங்கன்றதை வந்து ப்ளூ கலர் லிங்காக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் லிங்க்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வந்து அந்த வேர்டு நம்ம செலக்ட் பண்ண வேர்டு வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு ஹையர் அத்தாரிட்டிக்கு சென்ட் பண்ணுறோம். அந்த சென்ட் ஆப்ஷன் டாப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேலு 2ல் நம்ம ஏஎஸ்ஓலேருந்து எஸ்ஓ அத்தாரிட்டிக்கு வந்து கொடுக்குறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்ஓ அத்தாரிட்டிக்கு வச்சு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டியூ டேட்டு, ஆக்ஷனு இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். இமீடியட் ஆக்ஷனு எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ணிக்கிறோம். சென்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து வந்த தபாலை ஃபைலோட கோத்து இல்லைனா நியூ ஃபைல் நம்பர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை க்ரீன் நோட் எல்லோ நோட் போட்டு டிராஃப்ட் பண்ணி நம்ம எஸ்ஓ அத்தாரிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணிடுறோம். எஸ்ஓன்னு கிடையாது, டைரெக்டாக நம்ம யூஎஸ் வரைக்குமே சென்ட் பண்ணிடுறோம். சென்ட் பண்ணிவிட்டு ஏஎஸ்ஓ ஐடியிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், லாக் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எஸ்ஓ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு வந்த ஃபைலை. இனிமேல் வந்து அந்த பேர் வந்து நம்ம ஃபைல்னு தான் சொல்லணும், தபால்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தபால் செஷன்லேருந்து வர வரைக்கும் தான் அது பேர் தபால். ஏஎஸ்ஓ வந்து மாற்றிட்டாங்கனாலே அது பேர் வந்து ஃபைல். ஸோ நம்ம வந்து எஸ்ஓ ஐடியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதாவது நம்ம அமிச்ச எஸ்ஓ வந்து நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இது வந்து டெமோ ஐடியில் வந்து நம்ம எஸ்ஓ ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏஎஸ்ஓ வந்து ரிசிப்டில் இன்பாக்ஸில் போவார். ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிசிப்டில் இன்பாக்ஸில் போவார். எஸ்ஓ என்ன பண்ணுவார்? ஃபைல் தானே, அப்போது எதில் இருக்கும்? ரிசிப்டில் இருக்குமா ஃபைலில் இருக்குமா? ஃபைலில் தான் இருக்கும். ஏன்னா எதனாலனா ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைலில் இன்பாக்ஸில் நம்ம அமிச்ச இது இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு ஐடி டெமோ ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால வேறு ஒரு ஐடியோட இதில் வந்து இன்பாக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி வந்து அவங்க சென்ட் பண்ணது க்ரீன் நோட்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லோ நோட்டாக சென்ட் பண்ணோம். இது வேறு ஒரு இதுன்றனால இப்படி ஷோன் ஆகுது. அப்போ வந்து எல்லோ நோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க பேர் தான் ஷோன் ஆகும். ஸோ எல்லோ நோட்டில் எடிட் பண்ணிக்கலாம், ஆனால் லாஸ்ட்டில் எடிட் பண்ணவங்க கன்ஃபார்ம் பண்ணவங்க தான் ஒர்க் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் க்ரீன் நோட்டில் யார் போட்டாங்களோ அது அப்படியே வந்துடும். அது வந்து ஏஎஸ்ஓ பண்ணியிருந்தா கூட ஏஎஸ்ஓ தான் ஷோன் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த நோட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவர் ஏதாவது எடிட்டிங் இருந்ததுன்னா அந்த எல்லோ நோட்லேயே வந்து எடிட் பண்ணி விட்ருவார். எடிட் பண்ணிவிட்டு திருப்பி சென்ட் பேக்னு கொடுத்தாருன்னா வந்து ஏஎஸ்ஓக்கே சென்ட் ஆகிடும். ஏஎஸ்ஓ நான் ரெஃபரன்ஸ் வைக்கிறது சொன்னேன்ல, அது பாருங்கள், இப்போ இதில் வச்சு காட்டுறேன். அதில் ஒரே பக்கம் டிராஃப்ட் இருந்தனால வைக்க முடியல. ஸோ இதில் வந்து 2-3 பக்கம் டிராஃப்ட் இருக்கனால வைக்க முடியுது. ஸோ வச்சுட்டா வந்து அது ஷோன் ஆகிடும். ஷோன் ஆனதுக்கு அப்புறமேலு வந்து அந்த ப்ளூ லிங்காக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஓ என்ன பண்ணுவார்னா அந்த நோட்டை செக் பண்ணிவிட்டு டிராஃப்டை பார்ப்பார். டிராஃப்ட்டுக்கு வந்து அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அட்டாச் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஓ என்ன பண்ணுவார்? அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன்.
அது வந்து இது வேறு நோட்டுன்றனால டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ரீன் நோட்டாக மாற்றிட்டாரு. அடுத்த ஹையர் அத்தாரிட்டி அண்டர் செக்ரட்டரிக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன், அனுப்புகிறேன். அது அண்டர் செக்ரட்டரின்னு சொல்ல முடியாது, அடுத்த அத்தாரிட்டி டிஎஸ் கூட நம்ம அனுப்பலாம். ஸோ அதுதான் இந்த eOfficeோட ஸ்பெஷலு. ஸோ அண்டர் செக்ரட்டரி ஐடிக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் செக்ரட்டரி ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணுவோம். அண்டர் செக்ரட்டரி ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம அம்ச வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. பார்த்துட்டு இந்த ஓரத்தில் கீழே வந்து அப்ரூவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்ரூவ் கொடுத்துட்டா டிஸ்பேட்ச் ஆகிடும். ஸோ டிஸ்பேட்ச் பை சிஆர்யூ, அதை வந்து டிஸ்பேட்ச் பண்ணுற அசிஸ்டண்ட் மூலயமா வந்து டிஸ்பேட்ச் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஸ்பேட்ச் பண்ணுறோம் பாருங்கள், அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் வரும். அது மெயில் ஐடிக்கும் அக்னாலஜ்மெண்ட் வர மாதிரி வச்சுக்கலாம், ஃபோன் நம்பருக்கும் அக்னாலஜ்மெண்ட் வர மாதிரி வச்சுக்கலாம். இது நாட் ஓன்லி யூஎஸ்ஸு, ஏஎஸ்ஓலேருந்து எஸ்ஓ எது வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ் வந்து அப்ரூவ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா நோட்டும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இதில் வந்து சொல்கிறேன், ஏன்னா ஏஎஸ்ஓ எல்லாமே மாற்றி பண்ணிட்டாங்க, எஸ்ஓவும் பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூஎஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுவார், டிஸ்பேட்ச் பண்ணுறதுனா பண்ணிடுவாங்க. அது வந்து அசிஸ்டன்ட் மூலியமாக வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்பேட்ச் பை சிஆர்யூன்னு கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் டாப் டு பாட்டம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.